ஐடியாஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலிஜியன், கம்யூனலிசம் அண்ட் பாலிடிக்ஸ். இதில் இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ் காந்திஜிஸ் வியூ, ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், ஃபேமிலியில். ஸோ காந்திஜி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ரிலிஜியன் மூலமாக தான் நல்ல எத்திக்ஸ் அண்ட் மாரல் வேல்யூஸ் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் போய் சேரும். அஸ் எ ரிலிஜியனோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அதை லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு நினச்சாரு. ஸோ பாலிட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த மைனாரிட்டிஸை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும். யூஸிங் ரிலிஜியன் அந்த மைனாரிட்டிஸை நம்மளால் ப்ரொடக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலியில், அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் ஈக்குவலாக கிடச்சிச்சு, ப்ராப்பராக இருந்ததுன்னா அது என்டையர் கண்ட்ரிக்கும் யூட்டிலைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி லாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக கொண்டு வந்தோன்னா அது யூனிவர்சலாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும், எல்லா ரிலிஜனில் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சாங்க. ஸோ இந்த பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலீஜியன் கம்பைன் பண்ணுறதான பாசிட்டிவ் சைடு இப்போ பார்த்தோம், நெகட்டிவ் சைடு தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கம்யூனலிசம். அதாவது இந்த ரிலீஜன் வந்து எல்லோரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு பதிலாக எல்லாரையும் டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் கம்யூனலிசம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஐடியா ஆஃப் த ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறது, சண்டை போடுறது, இல்லை பிரிஞ்சிருக்கிறது தான் வந்து கம்யூனல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனலிசம் இன் பாலிட்டிக்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எவ்ரிடே பிலீஃப்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களோட ரிலீஜன் தான் சுப்பீரியர், அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களோட ஹேபிட்ஸு, அவங்க ரிச்சுவல்ஸ் தான் வந்து சுப்பீரியர்னு நினைக்கிறது தான் எவ்ரிடே பிலீஃப். செகண்ட் ஒன் மெஜாரிட்டி அண்ட் டாமினன்ஸ். ஸோ ஒரு இடத்துல எந்த ரிலீஜன் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து நான் இந்த இடத்துல இருக்க எல்லா டெசிஷனும் நான் தான் எடுப்பேன், எங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம். ஸோ அந்த ரிலீஜன் கம்மியாக இருக்க பர்சன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த இடம் சொந்தம் இல்லை அப்படின்னு சண்டை போடுறது. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன். ஸோ பாலிட்டிக்ஸில் ஓட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ரிலீஜனை அவங்க யூஸ் பண்ணுறது. அதாவது நம்மளோட ரிலீஜன் சேர்ந்தவங்க தான், இப்போ மெஜாரிட்டி ஹிந்துவாக இருந்தால் ஸோ ஒரு ஹிந்து பர்சனுக்கு தான் வந்து ஹிந்து பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். வேறு யாரையாவது நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா அவங்க நம்மளோட இதை வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா வந்து நம்ம ரிலீஜனை சேர்ந்தவனுக்கு ஓட்டு போடலான்னா நம்ம ரிலீஜனுக்கு நம்ம பண்ண துரோகம் மாதிரி இந்த மாதிரி ஃபியர்லாம் கொடுத்து ஓட் வாங்குறது. பாலிட்டிக்ஸில் ரிலீஜன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பாசிட்டிவ் சைடு டிஸ்கஸ் பண்ணோம், நெகட்டிவ் சைடு என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ என்ன சொல்யூஷன்? ஸோ செக்குலரிசம், நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க செக்குலரிசம் தான் சொல்யூஷன். ஸோ நம்மளோட அந்த மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, நமக்கு ஒரு அஃபிஷியல் ரிலீஜன் கிடையாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து எந்த ரிலீஜன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து எந்த ஒரு சிட்டிசனையும் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறது இல்லை இந்தியாவில். அண்ட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஸோ வந்துட்டு ஸ்டேட் அந்த ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூ வருதுன்னா அதை வந்து காமனாக நடுநிலையாக இருந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க, யாருக்கும் பயாஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு பெரிய ரிலீஜியஸ் இஷ்யூஸ் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே நோ அஃபிஷியல் ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கேஸ்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ். பபாய்.